கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்கிறேன். இப்போ நம்ம 128வது சங்கீதத்திலே முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நம்ம நினைச்சணும் நடக்கணும். அவன் பரிசுத்தம் நமக்குள்ள வேணும், உண்மை வேணும். ஆமென். கர்த்தரை போல நம்ம நினைச்சணும், ஆமென், வாழணும். அவர் சொல்றார், நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கொஞ்சத்திலேயாவது நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமா இருக்கணும். அவர் வழியில நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில என்ன செய்யணும், நடக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னா உண்மையும் உத்தமமா என்ன செய்யணும், நடக்கணும். பாருங்க, யோபுனுடைய புத்தகத்துல பாருங்க, யோபு என்ன செஞ்சான், அந்த முதல் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு உன் பயந்து நடந்தவனாக இருந்தான், அவன் உத்தமனும் சன்மார்க்கனாக இருந்தான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று சொல்லப்படுகிறார். அதே போல நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் பொழுது நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் எல்லாம் மாறும். பாருங்க, ஒரு நடந்த சம்பவங்களை சொல்லுகிறேன். ஆமென். ஒரு ஒரு அம்மாவுக்கு பாருங்க, பயங்கரமான வயிற்றில ஒரு பலனும், வயிற்றில ஒரு கட்டி. ஆனா பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அந்த இரவும் பகலும் அவங்க வேதத்தை வாசித்தாங்க, ஜெபித்தாங்க. அந்த கட்டி என்ன செஞ்சு மாறினது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா, ஆமென்.